ஹலோ சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விக்கிரவாண்டி சரவணா ஸ்டோருக்கு போன ஒரு விளாக் தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கடை ஓப்பன் பண்ணி. ஆனால் இன்றைக்கி தான் வந்து போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஈவினிங் ஒரு 6 மணி போல் நாங்கள் கிளம்புனோம். 6:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நைட்டு கடை வந்து ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோவில் சரவணா ஸ்டோர் எப்படி இருக்குது, ஃபேமிலியாக போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து சென்னை மாதிரிலாம் இல்லை. அங்கே வந்து கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம்னா செக் பண்ணிவிட்டு விட்டுருவாங்கல்ல. இங்கே வந்து அதில் வெறும் ஆப்பிளும் தண்ணி பாட்டிலும் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குமே வந்து டேக் போட்டு தான் கொடுத்தாங்க. இது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா சென்னையில் இருக்க மாதிரி ஃப்ளோர்லாம் இல்லை. ஒரே ஒரு பெரிய இடத்துல செக்ஷனாக பிரித்து நீட்டாக வச்சுருக்காங்க. கிச்சன் ஐட்டம்ஸ், டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, பேக் மாதிரி எல்லாம் தனித்தனியாகவே இருந்துச்சு. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. 100 ருபீஸ் ரேஞ்ச்லேயே நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. மினி இட்லி பிளேட்டு, வாட்டர் பாட்டிலு, கரண்டி, இதை மாதிரி எல்லாமே வந்து ஒரு 100 ருபீஸ் தான். ப்ரைஸ் பார்த்தா ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப சீப்பாகவும் இல்லை, நார்மலாக அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு தெரியறதே கிச்சன் ஐட்டம்ஸ் தான். நிறைய கரண்டிங்க, இல்லை நம்ம வந்து இங்கே போகிறப்போ ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு தான் போவோம். ஆனால் நம்ம கண்ணில் படுறதெல்லாம் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு போனால் கூட அங்கே நான் இதெல்லாம் கண்ணில் படுதோ அதெல்லாம் வாங்குற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஃபர்னிச்சர்ஸ்க்கு தனியாக ஒரு இதுவே இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். குழந்தைங்களுக்கு வந்து டாய் செக்ஷன் கூட இருந்துச்சு. நான் கிச்சன் ஐட்டம்ஸ் பார்க்க ஆரம்பித்தா டாய்ஸ் எல்லாம் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் குழந்தைங்கள வேகமாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. பொதுவாக சரவணா ஸ்டோருக்கு போனாலே பிளான் பண்ணிட்டு தான் போவேன், இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கண்ணில் படுறதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு தோணும். அன்றைக்கி அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸு, பூஜா ஐட்டம்ஸு, பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரூட் பாஸ்கெட்டு, செராமிக் பவுலு, ஃப்ளாஸ்க்கு, வாட்ரு பாட்டில் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், நிறைய கிச்சன் திங்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியாது. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். நம்ம லேட்டாக போனோம்னா கடை சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு. நான் கிச்சன் ஐட்டம்ஸ் நின்று பார்க்க ஆரம்பித்தாலே என் ஹஸ்பண்ட் வா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். இருந்தாலும் இந்த டைம் வந்து எதுவுமே நான் இதை எடுத்துக்குவா அதை எடுத்துக்குவான்னு கேட்டால் வேணான்னு சொல்லவே இல்லை. சரி எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானுமே கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தேன். நிறைய வந்து இந்த பவுல்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி கூடைங்க எல்லாமே வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து ரேட் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, எல்லாமே ஒரு நார்மலான ரேட்டில் தான் இருந்துச்சு. கிச்சன் ஐட்டம்லாம் வந்து ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பாத்திரம் கழுவுற லிக்விடு, அதே மாதிரி பூஜை பாத்திரம் கழுவுற லிக்விடு எல்லாமே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி வாஷிங் லிக்விடுமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அது வேறு பிராண்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம வாங்குகிற பிராண்ட் இல்லை, நார்மலாக வேறு ஏதோ பேர் போட்டிருந்துச்சு. ஆனால் ஆஃபரில் நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நலங்கு வைக்கிறோம், கல்யாணத்துக்கு இல்லை மஞ்சள் தண்ணிக்கு, அதை மாதிரிலாம் வந்து திங்ஸு நம்ம நலங்கு சாமான் கொடுப்போம் இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்ச்லேயே இருந்துச்சு. ரொம்ப கம்மி ரேட்லேயே நல்ல திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வாங்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய திங்ஸ் வந்து நலங்குக்கு கொடுக்குற மாதிரி திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸுக்கு சொல்லி ஆகணும், நிறைய விஷயங்கள், ட்ரெஸ்ஸும் சரி ஸ்லிப்பர்ஸும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருக்குது. பிளாஸ்டிக்கும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அந்த முதல்ல சொன்ன மாதிரி தாம்பூலம் கொடுக்கறதுக்கெலாம் இங்கே வாங்கலாம். அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லோ ப்ரைஸ்லாம் கிடையாது. எல்லாமே நார்மல் தான், ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓடிஜி தான் என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு. சரி இருக்கட்டும், பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து டிசைனும் எதுவுமே ஃபேட் ஆகலை, எல்லாமே கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸ்டேஷ்னரி வந்து சென்னையில் இருக்க அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருந்துச்சு. ஆனால் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மி. சென்னையை விட இங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து கம்மியாகவே இருந்துச்சு. 6 பென்னு 24 ரூபா தான். அதே மாதிரி இந்த கம்பெனி ஐட்டமே அப்சரா அந்த பிராண்டு ரேட்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஓடிஜியை ஒரு கண்ணில் வச்சுட்டு வந்திருக்கேன், பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது, இப்போதைக்கு வாங்கலை.
சரி வேணாம் அப்படின்ட்டு பொறுமையாக வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லணும். ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்ச பொருள் இன்னும் வாங்காமல் இருக்கீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டேன், ஏன்னா நடக்க முடியலல்ல, ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. சொன்ன வாஷிங் லிக்விட் இது தான், ரொம்ப கம்மி ரேட்லேயே இருந்துச்சு. ஆனால் பிராண்டு என்ன பிராண்டுன்னு தெரியல, வேறு ஏதோ பேர் போட்டிருந்துச்சு. 5 லிட்ரு 10 லிட்ரு அது மாதிரி இருந்துச்சு. கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான். ஒரு 250 கூட டாப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு 250க்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லெகின்ஸு, ஷால்ஸு எல்லாமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கிட்ஸுக்கு சொல்லி ஆகணும். கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் 100 ருபீஸ்லேருந்தே நல்லாயிருக்கு. நிறைய வந்து இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸு, கேர்ள்ஸ் பேபிக்குமே சரி, பாய் பேபிஸ்க்குமே சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. கிட்ஸுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஹேண்ட்பேக்குக்கு தனி செக்ஷன், பாய் பேபிஸ்க்கு தனி செக்ஷன் ட்ரெஸ்ஸு, கேர்ள் பேபிஸ்க்குமே தனியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து சென்னை அளவுக்கு கொஞ்சம் மாடர்னாக இல்லையோ, இன்னும் கொஞ்சம் வெஸ்டர்ன் அது மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் அதிகமாக இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலு. லெஹங்காலாம் ஒரு 3000 4000லேருந்தே நல்லா கிராண்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்லிப்பர்ஸ்க்கும் தனியாக வந்து ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், சென்னை அளவுக்கு கொஞ்சம் மாடர்னாக இல்லையோன்ட்டு ஒரு ஃபீல் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ்ஸு இல்லை 3 பீஸு சுடிதார்ஸ் எல்லாமே வந்து 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெஸ்ஸஸ் பற்றி குறை சொல்லலை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ்க்கு தனி செக்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் கிட்ஸுக்குமே தனியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. ஜென்ஸுக்கும் தனி செக்ஷன் இருந்துச்சு. என் கணவர் அவருக்கு எதையுமே வாங்கவில்லை, எங்களுக்கு மட்டுமே வாங்கி கொடுத்தார். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். என் பையனுக்கு வந்து முடி நீட்டாக இருக்கு இல்லையா, ட்ரெஸ் எடுக்க போனால் பொண்ணு ட்ரெஸ் இங்கே இல்லைன்றாங்க. செப்பல் எடுக்க போனால் பொண்ணுக்கு செப்பல்லாம் அந்த சைடில் இருக்குன்றாங்க. நான் ட்ரௌசரும் டிஷர்ட்டு தான் போட்டு கூப்பிட்டு போனேன். இருந்தாலுமே இந்த முடி இருக்கிறதால எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக மொட்டை அடித்து நானும் என் பையனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே வந்து ஆக்சசரிஸ்லாம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸு, ஆரி ப்ளவுஸு எல்லாமே வந்து 300 500லேருந்தே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம சாரீ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். ஆனால் வந்து ரிட்டன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே வந்து என்ன மைனஸ்னால் பில்லிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பில்லு போடுறது ஒரு இடம், கேஷ் பே பண்ணுறது ஒரு இடம், அந்த பொருளை வாங்குறது ஒரு இடம்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா ஒரே இடத்துல நிறைய பொருள் கிடைக்குது. ஃபேமிலியே போய் ஷாப்பிங் பண்ண நல்ல பிளேஸ் தான். நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் அப்படின்றதால ப்ளே ஏரியாவுக்கு போகவே இல்லை. எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளே ஏரியாக்கே வந்தோம். இங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்குது. கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு. குப்பெல்லாம் அதிகமாக போடவே இல்லை. நல்லா கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள விளையாட வச்சுட்டோம். சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குமே நிறைய கடைங்கள்லாம் இப்போ இருக்குது. நாங்கள் வந்து எதுவுமே ட்ரை பண்ணல, டைம் ஆயிடுச்சு அப்படின்றதால ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். கிட்ஸுக்கு அந்த ஆப்பிள் முதலே சொன்ன மாதிரி மைனஸ் வந்து உள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு விட்டுருக்கலாம். கொஞ்சம் தண்ணி பாட்டிலு நம்ம கிட்ஸுக்கு எடுத்துன்னு போகிற ஸ்நாக்ஸு, ஏன்னா உள்ளே போனாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுதுல்ல. இது ஒன்று மட்டும் மாற்றிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி எங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.